குட் மார்னிங் நட்புலரி. இன்று 1187வது இனிய நட்புலரி வணக்கம். முக்கடல் சங்கமிக்கும் குமரி மண்ணிலிருந்து அந்த பிரபலங்கள் வரிசையை அறிமுகப்படுத்தி பின்பு இன்றைய ஆளுமை. தொல்காப்பியர், அதங்கோட்டு ஆசான், சங்ககால புலவர், தொல்காப்பியத்தை அரங்கேற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, செய்கு தம்பி பாவலர், கலைவாணர் NS கிருஷ்ணன், பா ஜீவானந்தம், மார்ஷல் நேசமணி, குமரியின் தந்தை என்று அழைப்பவர், ஐயா வைகுண்டர், JC டேனியல், மலையாள திரையுலகின் தந்தை, வால்டர் தேவாரம், சைலேந்திர பாபு, K சிவன், இஸ்ரோ முன்னாள் தலைவர், அட்மிரல் சுசில்குமார், பால் வசந்தகுமார், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி, குமரிமுத்து, விஜய் ஆண்டனி, டாக்டர் S கிறிஸ்டோபர், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் முன்னாள் சேர்மன், தேவசகாயம் பிள்ளை, AE முத்துநாயகம், ரிமார்க்கபிள் இஸ்ரோ அபிஷியல், ஆக்டர் மஞ்சு வாரியார், JPR, வசந்தகுமாரி, ஃபர்ஸ்ட் லேடி டிரைவர், KV மகாதேவன், மியூசிக் டைரக்டர், குமரி ஆனந்தன், வசந்தகுமார், பொன் ராதாகிருஷ்ணன், ரைட்டர் பொன்னீலன், TV ராம சுப்பையர், தினமலர் பவுண்டர், தானுலிங்க நாடார், எல்லை போராளி, நாஞ்சில் சம்பத், நாஞ்சில் விஜயன், ஜெயின் செண்பகராமன். அந்த நிலத்தின் நம்பிக்கை குரலாக அடுத்து இன்றைய ஆளுமை திரு மார்க் ஆண்டனி அவர்கள், மேனேஜர் சவுத் இந்தியா பேங்க், தமிழ்நாடு கேரியர் கவுன்சில் அசோசியேஷன் உறுப்பினர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சர்டிஃபைடு PG ட்ரெயினர், சர்டிஃபைடு பேங்க் ட்ரெயினர், 13 ஆண்டு வங்கித்துறை அனுபவம், எண்களை மட்டுமல்ல எண்ணங்களையும் வடிவமைத்தவர், சிவில், டிஜிட்டல் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங், பொதுமக்களுக்கு நிதி விழிப்புணர்வு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நூற்றுக்கணக்கான பயிற்சிகள், ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அவார்ட் மூலம் தொழில் முனைவோர் உருவாக்கம், வங்கி ஊழியர்களுக்கு மார்க்கெட்டிங் பயிற்சி, ரீட் ஃபோர்ட், தமிழ் அமுது, நட்புலரி, JC டெல்டா, சாம் FM, எங்கு மேடையோ அங்கு அவரது குரல், ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் நாகர்கோவில் அங்கத்தினர், டிபேட் ஸ்பீக்கர், புத்தக விமர்சகர், நிதி விழிப்புணர்வு, கன்னியாகுமரி அலை போல அவரது வார்த்தைகள் தாக்கம் செய்யும், சூரியோதயம் போல அவரது சிந்தனை ஒளி தரும். 1187வது நாளில் நாகர்கோவிலின் நம்பிக்கை குரலாக நம் நட்புரை மேடையில் இன்று அன்பும் ஆரவாரமும் நிறைந்த கைத்தட்டலுடன் திரு மார்க் ஆண்டனி அவர்களை உங்கள் முன் வரவேற்று களம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி சார். நன்றி சார். அருமையான ஒரு முன்னுரை வழங்கிய அருணகிரி நண்பர் அவர்களுக்கும் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான ஒரு மேடை. மீண்டும் இதே தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு ஏமாளி டு கோமாளி. கேட்கும்போதே ஒரு சின்ன புன்முறுவலோடு தான் இந்த காரியத்தை தொடங்க வேண்டியிருக்கு. சரி, இன்னைக்கு ஏமாளி டு கோமாளி அப்படிங்கிறதுல பொதுவாக நான் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி செஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, யாராவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி செஷன்ஸ் யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதற்கேற்ற மாதிரி பின்னாட்களில் செஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களோடு அதை கொடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாள் செஷனை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தலைப்புல எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. இருந்தாலும் ஏமாளி டு கோமாளி அப்படிங்கும்போது சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன சப்ஜெக்ட்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் படிச்ச விஷயங்களையும் சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல ஏமாளி டு கோமாளியா நாம் எல்லாருமே பல நேரங்கள்ல இருக்கிறதும் நடக்கிறதும் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துல. சில நேரங்கள்ல சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், நம்ம ஏமாளியா தான் இருப்போம்.
சில நேரங்கள்ல உங்களுடைய எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கிவிட்டு நாம கோமாளியாக நடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலும் இருக்கும். அதனால சரி, அப்ப இந்த தலைப்புல ஒரு சில விஷயங்களை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பரிச்சாட்டு முயற்சி தான் இது. சரி, இந்த வாழ்க்கையில அஹ், ஏமாளி அப்படிங்கிறவங்க யாரு? மனுஷனுடைய வாழ்க்கையில ஏமாளி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஹ், பல பேர் அஹ், ஏமாறுறதுக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஏராளமான அவர்களுடைய சொந்த நண்பர்களே கூட ஏமாத்திருப்பாங்க. ஒரு உதாரணத்தோட நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது வந்து இந்த வகை ஏமாற்றும் குணம் கொண்ட மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு வகை. இவர்களால ஏமாற்றப்படுகிறவர்கள் ஏமாளிகளாக இருக்கலாம், ஒண்ணு. இன்னொன்னு சோம்பேறித்தனம். அதாவது எனக்கு இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு செய்வதற்கு சரி இன்னைக்கு செய்யறதுக்கு நாளைக்கு செய்யலாமே, நாளைக்கு செய்வதற்கு நாளானைக்கு செய்யலாமே அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வகை மனிதர்கள் ஒரு வகை. அப்போ இந்த சோம்பேறித்தனம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யாது. அப்ப இது ஒரு வகை ஏமாளித்தனத்தை உருவாக்கும். இன்னொன்னு, நமக்கு நம்முடைய நண்பர்கள் மீதோ இல்ல வேற உறவினர்கள் மீதோ ஒரு அளவு கடந்த நம்பிக்கை, பிளைண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அளவு கடந்த நம்பிக்கை. அவன் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன்பா, அவன் என்ன சொன்னாலும் சரியாதான்பா இருக்கும், அவன் எது சொன்னாலும் சரிப்பா நான் செஞ்சிடறேன்பா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சில சமயங்கள்ல நம்மள சிக்கல்ல கொண்டு விடும். எல்லாமே சரிதான், கொண்டு பணத்தை போடு அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பி ஃபைனான்ஸை நம்பி ஏமாந்தது கூட இந்த மாதிரியான கதைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்த காரியம் அப்படிங்கிறது அறியாமை, லேக் ஆஃப் நாலேஜ். எனக்கு ஒரு காரியம் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியாது, அதை தெரிந்து கொண்டு நான் அதை செய்ய வேண்டும். ஒருவேளை தெரியாம செய்து விட்டேன் அப்படின்னா நான் ஏமாளியாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறியாமை அப்படிங்கிறது ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நாம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த நாம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல தெரியாம இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் செய்வது அப்படிங்கிறது அந்த அறியாமையினுடைய உச்சகட்டம். அது கண்டிப்பாக பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். இதெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படமாக சதுரங்க வேட்டை அப்படிங்கிறது இருக்கும். அந்த சதுரங்க வேட்டை படத்துல ஏராளமான காட்சிகள் எல்லாமே வரும். அதுல ஒரு கோயில் கும்ப கலசத்தை திருடி அதை புதுப்பிச்சு இன்னொரு விதமாக புதுப்பிச்சு அதை வந்து ஒரு 10,000 கோடிக்கு விற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வரும். ஒரு பெரிய பிரமுகரை பார்ப்பாங்க. அந்த பிரமுகருக்கு இந்த மாதிரியான கலசத்தை பற்றியுள்ள தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. கொடுத்து இது உண்மை அப்படின்னு நம்ப வச்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த ஏமாத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அங்க வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பேராசையின் உச்சபட்சமாக அது வரும். நான் இப்படியே இருந்தா எப்படி, நான் இன்னும் மிகப்பெரிய ஸ்டாரா மாறணும், இன்னும் மிகப்பெரிய பிரபலமான மனிதனாக மாறணும், இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறணும் அப்படிங்கிற ஒரு பேராசை நமக்குள்ள தூண்டும் போது அந்த ஆசைக்கின் அடிவாரமாக நம்மளை ஏமாற்றுவதற்கு நம்ம சுற்றி இருப்பவர்களோ இல்ல கொஞ்சம் தள்ளி இருப்பவர்களோ முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய அடிநாதமாக காட்டப்பட்டிருக்கும். ஆசை அதுதான் அந்த துன்பத்தினுடைய காரணம். ஆசையை தூண்டுனா ஒரு மனிதனை எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு. அதே படத்துலதான் அந்த அந்த காட்சிகள்ல போகும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த மனிதர் வந்து அந்த கலசத்தை பத்தி படிப்பாரு, அவருக்கு அதை பத்தியான அறியாமை தான் இருக்கும், அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குரு ஒருத்தர் இருப்பார். அந்த குரு கிட்ட தான் இதை பத்தி ஒரு ஒப்பீனியனை கேட்பார். அவர் அந்த ஒரே ஒரு குருகிட்ட கேட்பதற்கு பதிலாக ஒரு சில மனிதர்கள், பல மனிதர்களிடம் விசாரிச்சிருப்பார் அப்படின்னா அந்த அறியாமை நீங்கி இருக்கும், அவர் அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணி விடுவார். சரி, இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மாட்டிக்கொண்டு தவிக்கிற மனிதர்களை ஏமாளி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஏமாளியை பத்தி சொல்லியாச்சு. இந்த கோமாளி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில இருக்கக்கூடிய
எல்லா மனிதர்களும் ஒரு சில சமயங்கள்ல நாம கோமாளியா நடிக்கலாம், கோமாளியாக மாறவும் செய்யலாம். ஏன் அப்படின்னா அந்த கோமாளியாக மாறுவது அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆஹ் நாம சில நேரங்கள்ல கோமாளியா உடனடியாக மாறுவது இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து அதே அந்த ப்ரெஷர்லயே வச்சிருக்கோம், அழுத்தத்திலேயே நம்மளை வச்சிருக்கோம். ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாம கோமாளியாக மாறுவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றோம் அப்படின்னா, சமீபத்துல ஒரு 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 2 வருடங்களுக்கு முன்னாடி மைசூருக்கு ஒரு பயணம் போயிருந்தோம். மைசூருக்கு போயிட்டு மைசூர்ல இருந்து மைசூர் பக்கத்துல குக்கி டெம்பிள் ஒன்று உண்டு. அது ஏறத்தாழ அங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் மலை பாதை, ஆனா பாதை நல்ல பாதை உண்டு. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்முடைய மேப் நம்பி ஒரு சின்ன குறுக்கு பாதை அது காணிச்சு தந்துச்சு. நம்பி அந்த பாதைக்குள்ள நாங்க போனோம். அப்போ அந்த பாதைக்குள்ள போகும்போது தான் தெரிஞ்சது, அந்த பாதை அப்படிங்கிறது சரியான பாதை இல்லை அப்படின்னு. அதாவது ஒரு கூகுள் வந்து என்ன மேப் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அல்டர்னேட் பாதையை காணிச்சிருக்கு. ஆனா அந்த அல்டர்னேட் பாதை அப்படிங்கிறது அந்த அந்த குக்கி டெம்பிளுக்கு போறதுக்கான ஒரு மாற்று பாதை. இத பயன்பாட்டில இருந்து விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த வழியில உங்களுடைய வாகனம் போறதுக்கு மட்டும்தான் பாதை இருக்கும். ஒரு இன்னொரு வண்டி வந்தால் கூட அதுல ஒரு பாதை இருக்காது. அது ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் அந்த வழி போகணும். நாங்க போகும்போது எங்களுக்கு அது புரியல. நாங்க இந்த பாதை கொஞ்சம் ஷார்ட்ல போய் ஏதாவது ரோட்ல ஏறிடும், அதற்கு பிறகு நாம எல்லாம் பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு நான் நினைச்சோம். ஆனா போக போக ஆள் நடமாட்டமும் இல்லை. அந்த தொடக்கத்துல இருக்கும்போது போகும்போது ஒரு சில மனிதர்கள் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவங்க ஏன் திடீர்னு இங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்து யாரும் போகாதனால அவர்கள் அந்த எண்ணத்தில் அதை பார்த்துருக்காங்க. எங்களுக்கு அது புரியல. சரி நாங்க போயிடலாம்னு போயிட்டோம். போக போக பாத்தீங்கன்னா நீங்க ரோடு வந்து தெரிகிறத விட அந்த ரோட்ல இலையும் சருகும் அப்படியே அந்த மணல் அப்படியே மூடி 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 இருக்குது. ஆனாலும் நாங்க அந்த இடத்துல மெதுவா போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 பேரு போய்கிட்டே இருக்கோம். இந்த சூழ்நிலையில எங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம மனசு பல விஷயத்தையும் யோசிக்க இல்லையா, ஒரு சின்ன பயம். ஒருவேளை இந்த போகிற வழியில சருகு இருக்கிற மாதிரி மரம் ஏதாவது விழுந்திருந்தா, ஒருவேளை இந்த இடத்துல யாராவது ஒரு 4 பேர் குறுக்க வந்து நம்மள ஒருவேளை கத்தியை காட்டி மிரட்டலாம், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் அப்படிங்கிறது எங்களை தொற்றி கொண்டது. இந்த சூழ்நிலைகள் அழுத்தமான சூழ்நிலைகளா மாறும்போது நம்முடைய மனது அப்படிங்கிறது அப்படிதான் யோசிக்கும். ஆனா குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, இவர்கள் எப்போதும் கோமாளிகளாகவே இருக்கக்கூடியவர்கள். இவர்களை அவ்வளவு சீக்கிரத்துல இந்த அழுத்தங்கள் எதுவும் உட்படுத்தாது. ஏன் அப்படின்னா என்னுடைய மகள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயத்தை அவ அந்த 6 வயது குழந்தை அப்படிங்கிறது புரிந்து கொண்டது. இவ புரிந்து கொண்டு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையுமே கிண்டல் பண்ற தொடங்குறா. என்ன மெதுவா போறீங்க, இன்னும் வேகமா போங்க, இந்த காடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்லி சொல்லி சிரிக்கிறா. அப்போ நாங்க எல்லாருமே பயத்துல உறைஞ்சிருக்கோம். நம்ம போய் சேருவோமான்னு தெரியாது. அவ திருப்பி இவளுடைய அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாங்க அமைதியா இருக்கிறோம். அவளுக்கு ஒரு கட்டத்துல பொறுமை போயிடுச்சோன்னா அவ திருப்பி பேச தொடங்கிட்டா. என்ன பயந்தாங்கோழிகளா, இப்படி பயப்படுறீங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. எங்களுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சிரிப்புக்கணும் அப்படின்னு தோணுனா கூட இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த உணர்வை இன்னும் 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 கடினமாக தான் மாற்றிக்கொண்டே போகுது. ஆனா அந்த பயணத்துல ஏறத்தாழ 1 மணி நேரம் அதே பாதையில நாங்க பயணித்து அதற்கு பின்னாடிதான் வந்து சேர்ந்தோம். எங்கேயாவது ஒரு மனிதனை பார்ப்போம், அந்த மனிதன் ஏன்டா இவங்க வாராங்க அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பாங்க. ஆனா இந்த என்னோட குழந்தை என்னன்னா, அந்த 1 மணி நேரமும் அவ பேசிக்கிட்டே வரா, அவ சிரிச்சுக்கிட்டே வரா, அவ ஊழ போட்டே வரா, விசில் அடிச்சுட்டே வரா. என்ன பண்றது அப்படிங்கிறதுனே தெரியல. சில சமயங்கள்ல நாமும் நம்முடைய மனதை இந்த மாதிரியான ஒரு கோமாளி போல ஆக்கி வச்சிருந்தோம்.
நகைப்புக்குரியதாக ஆக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய உடலுக்கு நல்லது. ஏன்னா இவ்வளவு ப்ரெஷர் 1 ஹவர் அப்படிங்கிறது ஓகே. ஆனா அது சில சமயங்கள்ல வாழ்நாள் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப ஏமாளி யாருன்னு பார்த்துட்டோம். கோமாளி யாரு அப்படிங்கிறது பார்த்துட்டோம். கோமாளியா இருப்பது நமக்கும் உடலுக்கும் நல்லது அப்படிங்கிறது கூட பார்த்துட்டோம். இப்போ இந்த திருமண பந்தத்துல நாம எப்படியெல்லாம் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருடைய அந்த திருமணம் சம்பந்தமான கருத்துக்களோடும் ஒத்து போகணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு முயற்சி தான். அதனால யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தொடக்க காலங்கள்ல திருமணம் ஆகுவதற்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் எப்பவுமே ஆண்களுக்கு திருமணம் குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னா நம்முடைய சமூகத்துல நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நிறைய மனிதர்களை பார்ப்போம். திருமணமானவங்க ஜோடி ஜோடியா போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு நாள் திருமணம் ஆகணும், நம்மளும் இதே மாதிரி கைகளை கோர்த்து கொண்டே நடக்கணும், கொஞ்சிக்கிட்டே போகணும், பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசையா இருக்கும். அதுவே இன்னும் இன்னும் ஒருபடி மேலே போனா எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு மனைவி எனக்கு இருக்கணும், நான் கேட்கறதெல்லாம் எனக்கு சமைச்சு தரணும், நாங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், நிறைய பணம் வேணும், இப்படி ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னா அன்பான, நல்ல பொறுப்பான, நிறைய சம்பாதிக்கிற, நல்ல வசதியான ஒரு சில கணவர்கள் வந்தா நல்லா இருக்கும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், நான் கேட்டதெல்லாம் அப்படியே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்கும் இருக்கும். ஆனா உலகத்திலேயே ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல அப்படி ஒரு ஜென்மம்ங்கிறது கிடையவே செய்யாது. இப்போ இந்த 2 பேரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள்ல இருப்பாங்க. இந்த 2 வெவ்வேறு எதிர்பார்ப்புகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒன்றிணைந்து ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்குவாங்க. இப்போ ஒரு புது கவிதை கூட ஒண்ணு சொல்லும், திருமணம் அப்படிங்கிறது தற்காலத்தில் ஏமாளிகளின் தொடக்கமாகவும் கோமாளிகளின் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு. ஏமாளிகளின் தொடக்கமாகவும் கோமாளிகளின் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்க ஏமாளியாகவே தொடர்ந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பந்தத்துல இருக்க முடியாது. உங்களுக்கான அழுத்தங்கள் ஏராளம் இருக்கும். அந்த அழுத்தத்துல நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதை உடைத்தெறியும் போது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அந்த அழுத்தங்களை மாற்றி வைத்து விட்டு அந்த ஏமாளி முகத்தை கலத்தி வைத்து விட்டு நாம கோமாளியா இருக்கும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே திருமணத்திற்கு முன்னாடி இருந்த ஏமாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு பின்னால் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு பின்னால் ஏறத்தாழ ஒரு திருமணம் முடிந்து ஒரு வருடம் கழிந்து விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அலுவலகத்திற்கு போய்கிட்டு வரக்கூடிய ஒரு கணவனாக இருந்து விட்டு போகட்டும். ஒரு சில சமயங்கள்ல பெண்கள் வீட்டுக்கு வரும்போது மௌனமாக இருப்பாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுமே வீட்டுக்காரர் கேட்பார், ஏம்மா என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்க அப்படிம்பார். இந்த மனைவி சில சமயங்கள்ல இன்னும் மௌனமாவே இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த மௌனத்திற்கு 1000 அர்த்தம் உண்டு. அழுத்தி சொல்லதா இருந்தா இவங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க, அவங்க சொல்லவே மாட்டாங்க. திருப்பி ஒரே ஒரு பதில் மட்டும் வரும், வர உங்களுக்கெல்லாம் என்னை பத்தி அக்கறையே இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். ஒரு சந்தர்ப்பங்கள்ல உன்னை பற்றி எனக்கு என்ன அக்கறை இல்லை அப்படின்னு ஒருவேளை உடைத்தெறிந்து சண்டை போடுவதாக இருந்தால் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் நரகமாக மாறிவிடும். ஆனா வருடங்கள் போக போக இதற்கான இடங்கள் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும். ஏன் அப்படின்னா இதே கணவன் மனைவி அமைதியா இருக்கும்போது ஒருவேளை ஒரு சண்டை தொடங்குவதாகவே வைத்துக் கொள்வோமே, நாம நல்ல ஒரு சண்டை போடணும் இன்னைக்கு அப்படின்னு நம்ம நிற்கும் போது திடீர்னு குழந்தை குறுக்க வரும். அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வுகளும் மாறி போகும். நாம அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சு பேசுவதோ இல்லை சண்டை போடுவதோ சரியாக இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல ஒட்டுமொத்த அந்த எண்ணங்களையும் மாற்றி வைத்து விட்டு அந்த இடத்துல நாம சிரிச்சு பேசியே ஆகணும்.
அதேதான் வாழ்க்கை சில சமயங்கள்ல டக்குன்னு கோமாளியாக நம்மளை மாற்றிவிடும். இந்த சூழ்நிலையில நாம நடிச்சே ஆகணும். ஆஹ் இந்த எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் ஏன் வருது? இது எல்லாமே ஆஹ் ஏன் நமக்கு இந்த அழுத்தத்தை தருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள், பெண்கள் இந்த 2 பேருடைய உலகமும் வேறு. நம்முடைய ஒரு புத்தகம், மென்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் கிரகம் சுக்ரன் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று வெளியே வந்திருக்கும். அந்த புத்தகத்துல இந்த மாதிரியான நிறைய அற்புதமான விஷயங்களை சொல்றாங்க. அப்போ ஏன் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க இணைந்து வாழும்போது வித்தியாசங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, ஒரு கணவனாகவோ இல்ல ஒரு வீட்டிலேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, இந்த ஆண்கள் வந்து எப்பவுமே இவங்களுக்கு ரொம்ப சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, தீர்வுகள். இதே நம்ம பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆலோசனைகளும் கைடன்ஸ், வழிகாட்டுதலும் கொடுப்பதற்கு ரொம்ப பிடிக்குமா. இப்ப இந்த 2 வித்தியாசமான கொஞ்சம் மாறுபட்ட இந்த 2 பேரும் 2 ஏமாளிகளும் சேர்ந்து வாழ்கிற இடங்கள்ல ஏன் அப்ப அழுத்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வீட்டுல ஒரு பெண் என்னோடு எனக்கு நீ செஞ்சா மட்டும்தான் இந்த விஷயங்கள் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நீ இல்லாம அதை செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களோடு ஒரு ஆணை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் போது அந்த வேலையை ஆண் ரொம்ப ஆர்வத்தோட செய்யறாங்க. இப்போ ஒருவேளை ஒரு சில சமயங்கள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கை ஓட்டத்துல இதுகளை நம்ம என்ன மறந்து விடுவோம். அப்ப என்ன மறந்து போறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போக்குல இருப்போம், வருவோம், நம்முடைய வேலையை செய்யறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனுக்கு பழகிட்டதுனால அவங்களும் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, இத சொல்லுவதற்கு மறந்துடுவாங்க. அப்ப சில சமயங்கள்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, திடீர்னு ஒருவேளை ஒரு நண்பர்களோ இல்ல வேற யாரோ வந்து திடீர்னு ஆர்வத்தோட, நீ வா, நீ எனக்கு இந்த உதவியை செய்து கொடுத்தே ஆகணும், உன்னால மட்டும்தான் இந்த உதவியை செய்ய முடியும் போது நம்முடைய மனசு என்ன செய்யும் அப்படின்னா திருப்பியும் குதூகலிக்கும். ஆண்களுடைய மனது என்கிட்ட ஒரு உதவியை கேட்டுட்டாங்க, நான் இல்லாம அதை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு பார் நான் அதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நம்முடைய மனது என்ன செய்யும், அதை அவங்களுக்கு செய்து கொடுக்கும். இது அவங்களுக்கு செய்து கொடுக்கும் போது திருப்பி வீட்டுக்கு வருவோம் இல்லையா, அப்ப இருக்கு என்ன அப்படின்னா, நீ எனக்கிட்ட எங்க வீட்டுல ஒரு வேலையை உனக்கு செய்ய முடியல, ஆனா நீ அங்க எல்லாம் போய் ஓடி ஓடி வேலை செய்யற பாத்தியா அப்படிங்கிற அவ பேர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பெண்களை எப்படி நாம சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த புத்தகத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்க ஏமாளியா இருக்கும்போது கோமாளியாக ஆண்கள் மாறுவதற்கு அதிகமாக மெனக்கெட தேவையில்லை. ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தினசரி 20 நிமிடம், ஒரு 10ல இருந்து 20 நிமிடம் அவங்களுக்கு ஒதுக்கி அவர்கள் சொல்லுகிற அத்தனை காரியங்களுக்கும் சரி 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 நான் சொல்றத கேட்கிறேன், பண்ணுவோம் அப்படின்னு பாசிட்டிவா 20 நிமிடம் நம்முடைய காதுகளை மட்டும் கொடுத்தால் போதும், அந்த பெண்கள் காலம் முழுவதும் நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆலோசனைகளையும் கைடன்ஸையும் சொல்லுவதற்கு ரொம்ப பிடிக்கும். இங்க நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க சொல்ல தொடங்கினதையும் நம்ம ஒன்னே சொல்லிடுவோம், போதும் நிப்பாட்டு, நீ சொல்ற ஐடியா கதைக்கே ஆகாது, இது நடக்காது. எப்ப நம்ம இப்படி சொல்றோமோ நம்ம நம்முடைய முடிவை தேடிக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான சூழல்கள்ல நாம நம்முடைய உணர்ச்சிகளை அடக்கிவிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோமாளித்தனத்தை காட்டணும். அவர்களிடம் சின்ன சின்ன சிரிப்பு, சின்ன சின்ன விளையாட்டு, சரி அப்படிங்கிற அந்த அமைதியான கேட்கும் எண்ணம், இதை செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கைய இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் 2வது கருத்து. சரி, இப்போ இவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க பெண்கள் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கேட்கணும். அதே சமயத்துல ஒருத்தருடைய மன அழுத்தங்களை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன் இவங்க மௌனமா இருக்காங்க,
ஏன் நம்ம சில சமயங்கள்ல நம்மளும் ஆண்களும் மௌனமாகவே இருந்து விடுகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, காலம் காலமாக தொடர்கிற இந்த பந்தத்துல நாம் அமைதியா இருப்பதற்கு வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆண் அவனுடைய பிரச்சனைகளை அவனே சரி செய்து கொள்கிறான். அவனுடைய முடிவுகள் எப்பொழுதுமே தீர்வுகளை நோக்கி நகர்வதாக இருக்கும். நாளைக்கு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், என் கையில காசு இல்லை, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண் வந்து ஒவ்வொருத்தட்டே கேட்டுட்டு இருக்க மாட்டான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா, உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்காது. அவர்களுடைய மனதிலேயே அது ஓடிக்கொண்டிருக்கும். என்னுடைய குழந்தைக்கு ஃபீஸ் கட்டல, அப்ப யார்கிட்ட கேட்டா கிடைக்கும், அந்த மனிதரை மட்டும் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்ல நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆபீஸ்ல, அப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இதனால் அவன் மௌனமாக இருப்பான். ஆனா பெண்ணின் உலகம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. பெண் மௌனமாக இருப்பதனுடைய அடையாளம், நீ என்னிடம் இன்னும் இன்னும் உரையாடலை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுதான். அப்போ இன்னும் இன்னும் உரையாடலை நிகழ்த்தணும் அப்படின்னா அவர்களுடைய அந்த ஓப்பன் டாக் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் டாக் உரையாடல், உடைத்து வெளியேறுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை செய்யும் போது மட்டும்தான் அவங்க அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றாங்க. இப்போ அதனாலதான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால வீடுகள்ல ஆண்களால எவ்வளவு பெரிய சண்டையை போட்டு விட்டும் படுத்து நிம்மதியாக தூங்கிவிட முடியும். ஆனா பெண்கள் அப்படி தூங்க மாட்டாங்க. ஒரு சண்டை வந்துட்டு அப்படின்னா அதனுடைய அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வர்றது வரை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த உடைத்து பேசுதல் எவ்வளவு நேரமானாலும் அதற்கு உட்கார்ந்து நாம் ஒரு தீர்வை கேட்டு விட்டு போகுதல், சொல்லிவிட்டு போகுதல், சொன்னா முடிஞ்சு வாழ்க்கை. கேட்டு விட்டு போனோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ அவங்க கத்துறதெல்லாம் கேட்டா, லிசன் பண்ணா, கவனிச்சா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சொர்க்கமாக மாறும். அப்ப இந்த இடத்துல ஆண் அப்படிங்கிறவங்க அவனுடைய அழுத்தத்தினுடைய முகமூடிகளை எல்லாம் கலத்தி எரிந்து விட்டு கோமாளி அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அதை கேட்டுக்கொண்டு செய்வதாகவே எல்லாத்தையுமே செய்தா மட்டும்தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம மாற முடியும். அதே மாதிரி நம்மளும் பெண்களும் ஆண்கள் அமைதியாக இருக்கும்போது அவர்களுடைய சொல்யூஷன்ஸ், தீர்வுகளை நோக்கி அவர்கள் சென்று விட்டு மீண்டும் திரும்பி வருவார்கள் என்கிற அந்த உறுதியான எண்ணத்தோடு காத்திருந்தால் மட்டும் போதும். அந்த சமயத்துல இவங்க ஏன் அமைதியா இருக்க, நீ பேசவே மாட்டேன், நீ என்னை கவனிக்கவே மாட்டேன், என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு புஷ் பண்ணாம நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு சிரிச்சுக்கிட்டு அந்த கோமாளியாகவே மாறணும் அப்படின்னா இந்த 2 ஏமாளியும் சேர்ந்து ஆண்டுகளுக்கு நம்மளால ஒரு மகிழ்ச்சியான நல்லதொரு வாழ்வை எடுத்துக்கொள்ள முடியும். இறுதியாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேருமே வேறுபாடு உள்ளவர்கள். இந்த வேறுபாடுகளை நாம எல்லாருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயல வேண்டும். இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்துல ஏமாளிகளாக நாம இருந்தாலும் நம்முடைய கோமாளித்தனம் மட்டும்தான் அதை வென்று காலம் முழுவதும் காக்கும். அதை தொடர்ந்து செய்து இந்த சமூகத்திற்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ஒரு சிறப்பான உரையை கொடுத்த ஆண்ட்ரே சாருக்கு நன்றி தெரிவித்து அவருடைய உரையோட தொகுப்பு, ஏமாளியாக வாழ்ந்தால் வாழ்க்கை சுமை, கோமாளியாக மாறினால் வாழ்க்கை சுகம், உடல் சீராக இருந்தால் உயிர் உற்சாகம், பணம் சீராக இருந்தால் வாழ்க்கை நிம்மதி. இது ஒரு பேச்சல்ல, இது வாழ்க்கையை சரி செய்யும் ஒரு கண்ணாடி. இது ஒரு கருத்தல்ல, இது நாம் வாழ வேண்டிய வழி. நட்புரை மேடையில் இன்று திரு மார்க் ஆண்டனி அவர்கள் வழங்கிய நம்மை ஏமாற்றுபவர் யார், அந்நியர்கள் யார், நம்முடைய உறவுகள் நண்பர்கள் கூட இருக்கலாம். சோம்பேறித்தனம் நம்மை ஏமாளியாக்கும், அளவுக்கு மீறிய நம்பிக்கை நம்மை ஏமாளியாக்கும், அறிவு இல்லாமை நம்மை ஏமாளியாக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் என்ற திருவள்ளுவர் சொன்னது போல ஆராயாமல் நம்பினால் ஏமாற்றம் நிச்சயம். சதுரங்க வேட்டை படத்தில் போல அளவுக்கு மீறிய ஆசை ஏமாற்றத்தின் மூல காரணம். ஆனால் கோமாளி யார், சிரித்து மாற்றிக்கொள்ளும் மனிதன், சூழ்நிலையை லேசாக எடுத்துக்கொள்ளும் மனம், பிரச்சனையை உடைக்காமல் மாற்றிக்கொள்ளும் அறிவு. எல்லா மனிதர்களும் ஏமாளியில் இருந்து கோமாளியாக மாறும் சக்தி உள்ளது. வாழ்க்கையில் சில நேரங்களில் மைசூர் மலைப்பாதை போல கூகுள் மேப் சொல்வது சரியான வழி அல்ல. நம்பிக்கையும் நிதானமும் உள்ளுணர்வும் வேண்டும். ஒரு குழந்தை எப்போதும் கோமாளிதான். அது சிரிக்கும்,
பேசும், பயப்படாது. அதுதான் உண்மை வாழ்க்கை. அந்த மனநிலையை நாம் இழந்து விட்டோம். திருமண வாழ்க்கை ஏமாளி டு கோமாளி பயணம். திருமணத்திற்கு முன் எதிர்பார்ப்பு, திருமணத்திற்கு பின் புரிதல். கணவன் மௌனத்தை 1000 அர்த்தம் படிப்பான். மனைவி ஒரு மௌனத்தில் ஒரு உணர்வு சொல்வாள். ஆண்கள் தீர்வு சொல்வார்கள், பெண்கள் உணர்வு கேட்பார்கள். இருவரும் கோமாளியாக சிரித்தால் வாழ்க்கை சொர்க்கம். கேட்பது, புரிதல், அதுதான் வெற்றிகரமான குடும்பத்தின் ரகசியம். இன்று வேகமான வாழ்க்கையில் நாம் எல்லோருக்கும் உதவுகிறோம். ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு 10 நிமிடம் கூட கேட்க மறுக்கிறோம். அந்த கேட்கும் காதே வாழ்க்கையை மாற்றும். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் பணம் பயனில்லை, பணம் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதி இல்லை. இரண்டையும் சமநிலையில் வைத்தால் வாழ்க்கை முழுமை பெறும். ஏமாளி அனுபவம் தருவான், கோமாளி அந்த அனுபவத்தை வாழ்க்கையாக வெற்றியாக மாற்றுவான். ஏமாறுவது தவறல்ல, அதிலிருந்து மாறாததே தவறு. சிரித்து வாழுங்கள், புரிந்து கொண்டு வாழுங்கள். ஏமாளியாக இருந்து கோமாளி ஆகும் பயணம், அதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. இன்று இந்த வாழ்க்கை உண்மையை அழகாக ஆழமாக நமக்கு எடுத்துரைத்த திரு மார்க் ஆண்டனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதல்ல ஆண்டரைஸ் பண்ணவங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீரசேகரன் ஐயா. அன்பு இனிமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அண்ணன் பொலிவாளர் அண்ணன்ட்ட அவர் பேசிட்டு இருந்தப்ப எனக்கு ரொம்ப கோபமா வந்தது. நாங்கள் உங்களுக்கு என்னென்ன இப்போ இது பண்ணோம், தப்பு பண்ணோம், எல்லா ஆணினத்தையும் ஒன்று சொல்லிட்டீங்களேண்ணே அப்படின்னு. என்னன்னா கோமாளியாக மாற அதிக மெனக்கெடு தேவைப்படாது அப்படின்னப்ப, அப்போ என்ன, ஆல்ரெடி நீங்கள் கோமாளி மாதிரி தானே இருக்கீங்க, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேர வேண்டியில்லைங்கிற மாதிரி அதை நினைச்சு பயந்துட்டப்ப ஒரு ஆறுதலான விஷயத்த சொன்னாரு. ஒரு 10 நிமிஷம் அவங்க கத்துறத கேட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா போதும்னு. கத்துறத, அதுல அவங்க கத்துறது ஒய்ஃபு கத்துவாங்க அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு, ஓ அவங்களும் கத்துறத தான் நம்ம பொறுமையா கேட்கணும் அப்படிங்கிறது அது இருந்துச்சு. அப்புறம் ஒன்று சொன்னாரு, எதிர்பார்ப்புல தான் தோல்வின்னு. அதுலயே இருக்கு அதுல ரிசல்ட். எதிர்பார்ப்பு, நேர்பார்ப்புன்னா என்ன நம்ம நினைக்கிறோமோ அதையே பார்க்கறதுன்னு ஆடும். எதிர்பார்ப்புனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக தானே பார்க்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நேர்பார்ப்பா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், அது எதிர்பார்ப்புங்கிறதுனால அப்படி ஆயிடுதுன்னு. அடுத்தது ஒன்று சொன்னாரு பாருங்க, இந்த மேப்ல நாங்க போனப்ப அப்படின்னு. எனக்கும் 2 நாளைக்கு முன்னாடி அப்படித்தாங்க நடந்தது. நான் கொட்டாம்பட்டி போகணும்னு கூகுள் மேப்ல போட்டேன். நான் எங்க போய் சேர்ந்தேன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? யாராவது நினைச்சு பாருங்களேன். ரோமுக்கு போயிட்டேன். ரோம். அது கூகுளில் கேட்டேன், என்ன கொட்டாம்பட்டிக்கு என்ன ரோமில் கொண்டு விட்டுட்டியா அப்படின்னு. அது சொன்னது, ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் ஒன்லி. எல்லா ரோடும் ரோமுக்கு தானே போவோம், இது உனக்கு தெரியாதா அப்படின்னுச்சு. அப்புறம் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன். எல்லாத்தையும் விட ஒன்று சொன்னார், அது ரொம்ப நல்லது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அதுதான் ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று. குற்றங்களை மறக்கிறதுனால அதுக்கு அதனால தான் ஜாலியா என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதெல்லாம் பிள்ளைங்கள சொன்னார் இல்லையா, அதுதான் அப்படின்னு நினைச்சு குழந்தை மனத்தோட இருந்தோம்னா நிச்சயமா கோமாளியா இருந்தான்னா ஏமாளியா இருந்தான்னா. எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இப்போ என்னன்னா, இவர் ஐயா சொன்னப்ப ஒரு நல்ல எண்ணம் வந்து, அப்பா நம்ம ஒன்றும் மாட்டல, 26 நாள் இன்னும் நமக்கு இருக்கு, 27ஆம் தேதி தானே நம்ம பேச போறோம். அப்போ எத்தனை கோமாளிகளையும் ஏமாளிகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்து அதுலேருந்தே ஏதாவது பார்த்து போட்டுடலாம் அப்படின்னு ஒரு தப்பிக்கிற மனசும் வந்துடுச்சு. ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருப்போம் என்று நன்றி கூறி, பொலிவருக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்று வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் ஐயா. கோமாளி சிரிப்பான், ஆனால் அந்த சிரிப்பில் வாழ்க்கை ஞானம் இருக்கிறது. சிரிக்க தெரிந்தவன் எந்த சூழ்நிலையும் வெல்ல தெரிந்தவன். அடுத்து ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். ஏமாளி டு கோமாளி என்ன பேச வராங்க ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஏன்னா நேற்றுக்கு நான் வர முடியல. ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த தலைப்பு. நம்ம ஒரு தலைப்பு ஆரம்பிக்கும் போதும் 5 நாள் வரைக்கும் நமக்கு என்னடா தலைப்பு அப்படின்னு தான் தோணும். உள்ள போக போக மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். அந்த புள்ளி நீ
மிகப்பெரிய டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவா போனது. அது மாதிரி இந்த தலைப்பும் போகும், எல்லா தலைப்பும் அப்படிதான் போகும். பல நேரத்துல நம்ம ஒரு ஏமாளியாக இருந்து ஆகணும். ஏமாளிங்கிறதும் ஒரு ஒரு காலகட்டாயம், அது இருந்தே ஆகும். ஒரு ஸ்டேஜில் ஆயிடுவோம். சில பேர் கல்யாணத்தில் நடக்கும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு நடக்கும், வாழ்நாள் முழுவதும் நடக்கும். நிறைய விஷயத்த வந்து இந்த ஏமாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி பேசினாரு. கணவன் மனைவியோடைய குணாதிசயங்கள் பத்தி பேசும்போது ரெண்டு பேரோட மனமே வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் அருமையா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சிறந்த உதாரணமா நிறைய சொன்னாரு. குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே வந்தது அந்த தவறான ரோட்ல போகும்போது அப்படின்னு சொன்ன விஷயம். ஸோ நம்ம அந்த மாதிரிதான் வாழ்க்கையில பல கடுமையான நேரத்தை வந்து அந்த குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி சிரிச்சு கிடக்கும்போது நமக்கு சிரமங்கள் குறையும். பல நேரத்துல நமக்குலாம் ஏஜ் ஆனவங்களுக்குலாம் தெரியும், உடுப்பா இதெல்லாம் இவ்வளவு ஸ்டெப் எடுக்க வேண்டாம்ப்பா அப்படிலாம் நமக்கு நிறைய கடந்து வந்திருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் இதெல்லாம் இல்லப்பா உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கம்முனர் நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த கம்முனர் நான் பாத்துக்கிறேன்ற தைரியத்தையே பேரண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம கோமாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு சிரிச்சு கடந்துடுறோம் அதெல்லாம். ஓகேயா? ஸோ அது மாதிரி வாழ்க்கையில வந்து ஏமாறுறமோ இல்லையோ கோமாளியா இருந்தாதான் வாழ்க்கையை அருமையா கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய செய்திகள் சொன்னீங்க, சூப்பரா இருந்தது சார். நிறைய மெசேஜ் உங்க மனைவிக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்களை இந்த செஷன் மூலமாக. இதுக்காக நீங்க போட்டு கொடுக்க கூடாதீங்க. அவரு கம்யூனிகேட் பண்றாருன்னா அதுக்கு நீங்க போட்டு கொடுக்கணுமா? ஓகே ஓகே, சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ, நல்ல செஷன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். நேற்று நீங்கள் வராது எங்களுக்கு ஏமாற்றம் தான், ஆனால் நாங்கள் ஏமாளியாக இல்லாமல் எல்லாரும் கோமாளியாக மாறி நல்லாவே சமாளித்தோம். பிரச்சனையை சிரிப்பால் சமாளிப்பவன் உண்மையான வலிமையானவன். அடுத்ததா முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். மார்க் ஆண்டனி சார் அசத்திட்டீங்க. ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க இன்னைக்கு செகண்ட் டேவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செஷன் உங்களோட தான். அதனால உங்களுக்கு இருக்கிற அதே இதுதான் எங்களுக்கும் இருந்துச்சு. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை ரொம்ப ஆர்வமா பார்ப்போம், இன்னைக்கு எப்படி இந்த மந்த்தை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அதை வந்து இன்னைக்கு நீங்க பிள்ளையர் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். சொன்ன மாதிரி அந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நல்ல புக் அது. அப்பதான் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுல. அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், ஆனாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் எப்படி அப்படின்ட்டு. அதை வந்து நல்ல புக்கை நீங்க இன்னைக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராக்டிக்கலா நம்மளோட டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறத அழகா சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி ஏமாளியில இருந்து கோமாளியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜி மாதிரியே கொண்டு போய் அழகா சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாமே நிதர்சனமானதுதான். அது அப்படியே எப்படி போகுதுங்கிறத நாங்க ஒரு இதாவே ரசிச்சுதான் கேட்டோம். அது மாதிரி உங்க குழந்தையோடைய அந்த பயணத்துல பண்ண அவளுடைய இது, அந்த இது எல்லாமே நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. குழந்தைங்க எப்பவுமே அப்படிதான். ஆனா பரவாயில்ல, 6.5 வயசுல வந்து அவ வந்து உங்களுடைய பயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ ஷி ஹாஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன் ஸ்கில் அண்ட் இது நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ, எக்ஸலன்ட் செஷன் சார். மேடம் எல்லா குழந்தைகளும் ஒரு 3 வயசு 4 வயசுலயே அந்த சென்ஸ்க்கு வந்துடும் மேடம். 3 வயசுலயே புரிஞ்சுக்கும். 2.5 அந்த டைம்லயே தொடங்கிரும். அந்த நம்ம முகத்தை பார்த்து கோவமா இருந்தா நம்ம கிட்ட வராம போறது, அந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் கிட்டத்தட்ட 2.5 3 வயசுல அவங்க தொடங்கிருவாங்க. இந்த பேசாதனால ரொம்ப நமக்கு தெரியாது. இப்ப பேசுறதுனால பக்காவா கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிருவாங்க. வெரி குட், வெரி குட் சார். சார் குறுக்கிட மன்னிக்கவும் சார், போஸ்டர்ல ஆண்டனி ராஜன் போட்டிருக்கு, எல்லாரும் மார்க் ஆண்டனின்றாங்க. ஆண்டனி ராஜன் தானே நீங்க? சார் ஆக்சுவலி என்னோட அப்பாவோட பேரு மார்க், சரிங்களா? சோ அதனால சில இடங்கள்ல மார்க் ஆண்டனி வச்சிருப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. ஃபுல் மார்க். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். நிறைய உண்மைகளை சொன்னாரு சார் இன்னைக்கு. அவரோட முதல் செஷன்ல 2வது நாளா இருந்தாலும் அதை அழகா பின்னூட்டமா தொகுத்து கொடுத்த முத்துலட்சுமி மேம் நன்றி தெரிவிச்சு,
ஏமாளி அனுபவம் சேகரிப்பான், கோமாளி அந்த அனுபவத்தை வெற்றியாக மாற்றுவான். அடுத்ததா லாவண்யா மணி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டனி சார் ரொம்ப சூப்பர். நாளுக்கு நாள் உங்களோட ஸ்பீச் வந்து மெருகேறிட்டே போகுது. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதை வந்து எவ்வளோ அழகா அந்த கிளாரிஃபிகேஷனோட கொண்டு வந்து அந்த டாபிக்ல கனெக்ட் பண்ணியிருக்கீங்கிறது வந்து ரொம்ப சூப்பர். கீப் அப் த குட் ஒர்க். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. எஸ் மேம். நன்றி நன்றி மேடம். ஏமாற்றம் வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு புதிய புத்திசாலித்தனத்தின் தொடக்கம். விழுந்தவன் ஏமாளி அல்ல, எழுந்து சிரித்தவன் தான் கோமாளி. அடுத்ததா நாராயண சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஆண்டனி சாருக்கு நான் ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உண்மை, அதாவது 2 வரிகள் வந்து வாழ்க்கையில கோமாளியாகவும் இருக்கலாம், ஏமாளியாகவும் இருக்கலாம். அதாவது மனைவிட்ட எப்படி இருக்கணும், காது கொடுத்து கேட்கணும்னு சொன்னோன்னே அவங்க சொல்றது 2 பதில் இருந்தா போதும். நீங்க ஏமாளி இல்ல கோமாளி எப்படினாலும் இருந்துக்கலாம். ஒண்ணு சாரி, சரிம்மா அப்படின்னு 2 வார்த்தை நீங்க வாழ்க்கையில யூஸ் பண்ண, அது எல்லா இடத்துலயுமே உங்களை வந்து ஏமாளியா ஆக்கும், கோமாளியாவும் ஆக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு அசைக்க முடியாத நபரா மாறுவீங்க. இது வாழ்க்கை பாடத்துல ஒரு 2 வரிகள் முக்கியம். நிறைய இடத்துல இது கேள்விப்பட்டு, எந்த இடத்துல எது நடந்தாலும் சரி, சாரி, சரிம்மா, வீட்டுல இந்த 2 வார்த்தை யூஸ் பண்ணா போதும். நம்ம அந்த கோமாளியா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என்னோட கருத்து. இன்னைக்கு ரொம்ப அருமை உங்க உதாரணம் எல்லாம். நீங்க சொல்ற மாதிரி குழந்தை மனதோட நம்ம இருந்தால் நமக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாம என்ன நடந்தாலும் அக்செப்டட், அதை ஏத்துக்கிற பக்குவத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும். பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எத்தனை சாரி சொல்றோமோ அத்தனை சாரி எடுத்து கொடுக்கணும்னு அப்படி ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் இல்லை இல்லையா? சேஃப்டிக்காக கேட்குறேன் சார். இருக்கு சார். சாரி சொன்னாலும் சாரி தான் சொல்லணும். நன்றி நன்றி நாராயண சார். ஏமாளி அனுபவம், கோமாளி அறிவு, 2ம் சேரும்போது தான் வாழ்க்கை வெற்றி. சாரிமா சரிமா, அருமை. அடுத்து மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Yes, sir. Good morning. Happy morning to all. Mr. Anthony, sir, such a great. நீங்கள் தான் வந்து இன்னைக்கு இந்த என்டையர் மந்தோடைய சொல்யூஷன் சொல்லணும். பிகாஸ் எதையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ யூ கிரியேட்டட் டுடே. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் வந்து நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த டாபிக் வந்து ஏமாளி கோமாளி. ஸோ இதை இதை வந்து திங்க் பண்ணும்போது இது எப்படி நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கறது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. அதை நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலுமே இது எல்லாமே இருக்கும். ஏமாளித்தனமும் கோமாளித்தனமும் இது இல்லாம இல்லை. இப்ப ஐயா பேசும்போது எல்லாரும் சிரிக்கும்படியான ஒரு அந்த சுச்சுவேஷனை பாருங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி பேசுறாங்க பாருங்க, அந்த பேசுற அந்த விதமே நம்மள வந்து ஒரு லாஃபிங் சென்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அது போல நம்ம வாழ்க்கையை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு உலகம் சொல்லி கொடுக்குது. அத்தனை அறிஞர்களும் சரி, கல்வியாளர்களும் சரி, அதை அப்படி கொண்டு போனோம். எவ்வளவுதான் ஸ்டிஃபான ஒரு போலீஸ் ட்ரெஸ் நம்ம போட்டிருந்தா கூட நீங்க அதை வெளியில கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஹாப்பியஸ்ட் வாங்க அப்படின்லாம் சொல்லி உலகம் புரிய வைக்குது இல்லையா? அது போல நம்ம வாழ்க்கையில ஏமாளித்தனம் கோமாளித்தனம் எல்லாம் இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு கேரக்டரா நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் இருக்கும். சில பேர் அதை மறைச்சுதான் நம்ம வந்து நம்மளுடைய ஆளுமையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனிவே இது நான் எந்த வகையில சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே தேங்க்ஸ் டு யூ. நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஹியர் ஆஃப்டர் அது அப்படியே போவோம். 2 வார்த்தையை வச்சே நம்ம அப்படியே அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணோம் லாஸ்ட் மந்த். ஸோ இதுவும் அப்படிதான். எதை பேசினாலும் அதுக்கு ஆப்டா தான் இருக்கும். சச் எ கிரேட் நீங்க எடுத்த இந்த எஃபோர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் presenter today also. Thank you so much for your good efforts. Thank you each and everyone. நன்றி நன்றி மஞ்சுளா மேம். ஒரு பாட்டுக்கு ஆடினாங்கன்னா டேஷு, அவங்க பாட்டுக்கு ஆடினாங்கன்னா டேஷு அப்படின்ற ரொம்ப ஐ ஓப்பனிங் கொடுத்துருக்காரு சார் இன்னைக்கு. ஸோ அதுக்கு அழகான ஒரு பின்னூட்டத்தை கொடுத்தீங்க. அடுத்து ஈழ சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். ஆண்டனி சார் அப்படின்னு ஒன்னே நாங்கள் வந்துடுவோம். அதான் ஸ்பெஷலு. அதாவது என்ன பேசுறாருங்கிறத தாண்டி அந்த குழந்தையை கூப்பிட்டு போகும்போது எப்பொழுதுமே கோமாளியாவே இருப்பாங்க அப்படின்றார் ஒரு வார்த்தை. அந்த கோமாளித்தனம்ங்கிறது ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் பிளானிங் டு மேக் த பீப்புள் ஹாப்பிங்கிற அதுதான் அந்த கோமாளியோட பவரை வந்து நான் பார்த்தேன். சொல்லும்போது அந்த குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கும்போது வரப்போறது என்னங்கிறது எனக்கு முன்னவே தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத விட ஐ ஆம் த டிசைடிங் அத்தாரிட்டி வாட் ஐ எம் பிளானிங் டு டூ அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து இட்ஸ் நாட் டிஸ்டர்பிங் திஸ் என்விரான்மெண்ட். என்னோட டிஸ்டர்பன்ஸே வந்து என்னோட தாட்டே டிஸ்டர்ப் பண்ணதுனாலே ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஆனால் என்னோட சிந்தனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வேற எந்த செயலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிற கிளாரிட்டியோட அந்த குழந்தைங்க வந்து வைராகமாக சொன்னதும், அதே மாதிரி குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு இந்த காதலிச்ச கதை எல்லாம் சொன்னதெல்லாம் வேற லெவல், பிரமாதமாக இருந்தது. தெய்வமே, நான் வந்து நேத்திக்கு ஒரு நடந்த நிகழ்வு என்னன்னா, கொரோனா டயத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவருக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு பணம்லாம் ஒன்றும் வாங்கல. அவங்களே முடியாமல் உயிருக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கோன்றது வேற. இது ஏமாளியா கோமாளியா நம்ம சொல்லும்போது சொல்லுவாங்க, நானே அந்த லெவலில் தான் இருக்கேன், நீ என்னடா என்கிட்ட கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னா கூட நம்ம சொல்கிற மந்திரம் என்ன, மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன மந்திரம் சாப்பிடணும், எந்த விஷயத்த நீ மேனிஃபெஸ்ட் பண்ணணும், தட் வில் ஹெல்ப் யூ லாட்டுன்னு அவருக்கு சொல்லி கொடுத்தது என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. நேற்றுக்கு எதேச்சி அவரை பார்த்தேன், அவர் வாழறாருங்கிறது தான். கொரோனா டயத்தில் நான் ஆம்புலன்ஸில் போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் நம்ம அந்த ஏமாளித்தனமா ஒரு மந்திரம் சொல்லும்போது இதெல்லாம் நடந்துருமாப்பா, மந்திரம் சொல்றதுல என்ன குறைஞ்சி பெற போறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த அந்த நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட செய்யும் போது அது ரிசல்ட் ஓரியன்டா மாறும்போது ஏமாளியும் இல்லை கோமாளியும் இல்லை, வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட் அப்படிங்கிற கிளாரிட்டியோட டிராவல் ஆகலாம். வாழ்த்துக்கள். நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது கொரோனா டயத்தில் நம்ம கவுன்சிலிங் வந்து கொடுத்து அவர் உயிரோட இருந்து அவர் அந்த சந்தோஷத்தை என்னோட பகிர்ந்துக்கும் போது இருக்கக்கூடிய உச்சம் வந்து, அதனால பிலீவ் யூ, பிலீவ் த பீப்புள், பிலீவ் த சிஸ்டம், பிலீவ் த தாட் வித் வேல்யூபிளான அந்த குழந்தை மாதிரி நம்ம வந்து அந்த பண்ணணுங்கிறது தான் சிறப்பு. வாழ்த்துக்கள் சார், நிறைய யோசிக்க வச்சிங்க. தேங்க்யூ 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 சார். நன்றி இல்லை சார். வாழ்க்கை உன்னை ஏமாளியாக மாற்றலாம், ஆனால் நீதான் உன்னை கோமாளியாக மாற்ற வேண்டும். அழுதவன் ஏமாளி, அழுகையை சிரிப்பாக மாற்றியவன் கோமாளி. ஏமாளி ஆகுவது தவறில்லை, அதே நிலையில் இருப்பது மட்டுமே தவறு. சிறப்பான பின்னூட்டம், நன்றி. அடுத்து ஜெகநாத் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ், ஆண்டனி ராஜன் ரொம்ப சிறப்பாக பேசினாரு. அவரோட குழந்தை அவருக்கு கைட் பண்ணது அந்த காட்டு வழியில, அது வந்து ரொம்பவும் நெகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருமே ஏமாளியாவோ கோமாளியாவோ இருந்தாலும் அவேர்னஸோட இருந்தோம்னா நம்ம அதுல பெரிய ஏமாற்றத்தை தவிர்க்கலான்றது என்னோட கருத்து. நன்றி. நன்றி நன்றி ஜெகநாத் சார். பெண்கள் பொதுவாக உணர்வு மனம், ஆண்கள் வந்து லாஜிக் மைண்டு, அப்படிதான் டிசைன் இருக்கு நேச்சுரலா. ஸோ அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் வருது. அது கன்ஸ்ட்ரக்டிவாக மாறும்போது ஹாப்பியாக இருக்கு லைஃபு. நன்றி சார். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். ஆண்டனி சார், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே செஷனை எங்களுக்கெல்லாம் ஒரு விதை போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நல்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்றது வந்துட்டு அந்த ஸ்பெண்ட் பண்ணா எல்லாத்தையுமே கேட்டுக்குருவாங்க, அத்தோட எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். அது என்ன, அந்த 10 மினிட்ஸோட பவர் என்ன அப்படின்னா, அந்த 10 மினிட்ஸ் தான் சார் எங்களோட உலகமே. ஏன் அப்படின்னா, ஜென்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க வேலை விட்டு வருவீங்க, ஒரு 2 மணி நேரம் வெளியில போயிருவீங்க, 2 மணி நேரம் 100 முகங்களை பார்ப்பீங்க, ஒரு கடையில போய் நிப்பீங்க, ஒரு கடையில ஒரு 2 பேர்கிட்ட பேசுவீங்க, அந்த மாதிரி உங்களை எல்லாமே வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிருவீங்க. ஆனா நாங்க வந்து வெளியில போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, எங்களோட உலகம் வந்து அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டும், எங்களோட குழந்தைகளும், எங்களோட கிச்சனும், இதுதான் எங்களோட உலகம். இந்த உலகத்தோட ஹெட் நீங்க தான், எங்களுக்கு வந்து தெய்வம் நீங்க தான். அதுதான் உண்மை. ஏன்னா என் குழந்தைகளோட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என் கிச்சன்ல நான் புழங்கிட்டு இருந்தாலும் சரி, வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என் ஒரு கண்ணு வந்து என்னோட ஹஸ்பண்ட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும். என் ஹஸ்பண்ட் எப்ப வருவாங்க, என் ஹஸ்பண்ட் எப்ப வருவாங்க.
அந்த ஹஸ்பண்டோட முகத்தை பார்த்த உடனே தான் எனக்கு அந்த அந்த நாளோட பிரகாசம், என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்ப அந்த ஹாப்பி, முழுவதுமான ஹாப்பி வந்து என் ஹஸ்பண்டோட முகத்தை பார்க்கும்போதுதான் அந்த அந்த மனைவிகளுக்கு கிடைக்குது. நீங்க வந்த உடனே ஏன் 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க அப்படின்னு நாங்க கோவப்பட்டோம்னா, அந்த படபடப்பு. ஏன்னா ஒரு வண்டியில போயிருப்பீங்க. அப்போ வந்து ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்கும். வண்டியில போனாங்களே என்ன, அத நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் உங்ககிட்ட. அந்த ஷேர் பண்றது ஏன் லேட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னா, அதுல 1000 ஏக்கங்கள் இருக்கும். அதுதான் சார் அந்த 10 மினிட்ஸோட பவர். அதனால வந்து அந்த 10 மினிட்ஸ் கண்டிப்பா வந்து, ஏன்னா ஜென்ஸ் நீங்க குடுத்தாதான் எங்களோட பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். சரி, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட கஷ்டங்களை கேட்கறாங்க. அவ்வளவு உடம்பு வருத்தத்துல இருப்போம் நாங்க. என்னம்மா சாப்பிட்டியா? முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டியான்றதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அதையே கேட்கறது கிடையாது. அப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயங்கள். அது ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். 2 பேரும் ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு போறோம்னா, எவ்வளவு நிறைகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிட்டு ஒரு ஷேரிங்கா லைஃப் போச்சுன்னா, அதாவது மொத்தத்துல ஒரு கோமாளித்தனமா லைஃப் இருந்துச்சுன்னா, எந்த ஃபேமிலி வந்து கோமாளியா எடுத்துட்டு போறாங்களோ, அந்த ஃபேமிலி மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதனால தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சூப்பர் சகோதரியர். தெய்வமே மிக மிக இருந்துட்டாரு. மிக மிக அதிக நல்ல இதை சொன்னீங்க சகோதரியர். ரொம்ப மகிழ்ச்சியா தெய்வத்தின் இருக்கு. குரலா தான் நன்றி கேட்டோம். நன்றி தெய்வத்தின் குரலா தான் கேட்டோம். லட்சுமி நன்றி நாராயணன் நன்றி. தேவையில்லை, என் பிரதருக்கு சொல்றேன் நான். பொழுதுனிக்கு நான் வீட்டிலே இல்லாம நாட்டையே சுத்திக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கடா தம்பி அப்படின்னு. தேங்க்யூ. நன்றி நன்றி. உணர்வுபூர்வமான பின்னோட்டம் கொடுத்த சுனிதா மேம், ஆண்டனி சார் அவங்களும் கன்னியாகுமரி மாவட்டம் தான். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். ஏமாளி கோமாளி. முதலில் நாம் குழந்தையிடம்தான் ஏமாறுகின்றோம். அதே இடத்தில்தான் நாம் கோமாளியாகவும் மாறுகின்றோம். ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ஸ்பெக்டர், அவன் வீட்டுக்காக போனேன். அப்புறம் தான் அவனும் வந்தான். அவன் வந்து வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க மனைவியை கூப்பிட்டு, யார் வந்து யாங்க பாரு அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் யூனிஃபார்மை கட்டிட்டு பேசுங்க, அப்போ தான் என்னால் கேட்க முடியும். உன் அதிகாரங்கள் வெளியில் தான், வீட்டுக்குள்ளே கிடையாது அப்படின்னாங்க. உடனே அவங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க. 2 பேருக்கும் கொடுத்தாங்க. அப்பொழுது அந்த இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் அந்த தண்ணீரை பருகிய பிறகு அவர் பழைய நிலைமைக்கு வந்து விட்டார் என்பது எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அதுதான் வெளியில் இருந்து வரும் ஆண்களுக்கு தரும் ஒரு பரிசாக அந்த டம்ளர் தண்ணி தான். உடனே டென்ஷன் குறைஞ்சி போச்சு. சுமூகமாக அவருடைய பேச்சுவார்த்தை நடந்தது. இதுதான். அப்பொழுது ஏமாடியா கோமாளித்தனமாக நடந்து கொண்டதா என்று தெரியவில்லை. சிறப்பான இந்த செஷனுக்கு முதல் ஆரம்பமே நன்றாகவே இருந்தது. முடிவும் 30 நாள் மிக சிறப்பாக செல்லும். அதில் நாம் ஏமாளியா நாம் கோமாளியாக மாறுகின்றோமா என்று ஒவ்வொரு நாளும் நாம் தற்புலரியில் கேமரா மூலமோ இல்லையோ நாம் அமர்ந்து இதை சிறப்புடன் கேட்டு கடைசி நாளில் நம்முடைய கருத்தை தெரிவிப்பது மிக சால சிறந்தது. இருந்தாலும் நாம் ஏமாளியாகவும் இருக்க வேண்டும், கோமாளியாகவும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். வீட்டுக்கு வரவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறது, அந்த தண்ணியை குடிக்கும்போது அவர்களுடைய எண்ணத்தை சமநிலைப்படுத்துறது வந்து ஒரு அறிவியல். இதை வந்து ஆய்வுபூர்வமா சொல்லியிருக்காங்க. அதுதான் பழைய காலத்துல தமிழர்கள் தண்ணி நன்றி நன்றி சார். விலக்கி வைக்கிற பழக்கத்தை நம்ம எப்போ அடாப்ட் பண்ணிட்டோமோ அப்போ அந்த இதுவும் மாறி போச்சு. ஸோ சிறப்பான ஒரு பின்னூட்டம். அடுத்து சிவகுமாரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். லைஃப்ல நம்ம சில இடத்துல கோமாளியா ஆக்கப்பட்டு விடுவோம். அது அந்த நேரத்துல வருத்தமா கூட இருக்கும். ஆனா வருத்தப்பட தேவையில்ல, அதுதான் லைஃபுக்கு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு செஷன் மிக சிறப்பா அமைஞ்சது. ஒரு சிவாஜி கணேசனோட படத்தை ஞாபகப்படுத்துச்சு. ராஜபாட்டு ரங்கத்துறையில அவருக்கு ஒரு மனசுல பெரிய அழுத்தம் இருக்கும். ஆனா கோமாளியா ஆடிக்கிட்டு டான்ஸ் பாடிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பாரு. அது ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப அருமையான செஷன் சார். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அதான் ஏன் ஞாபகம் வரல, அதுக்காக கேட்டேன். ஆமா சார், அதுதான் சார். நன்றி நன்றி. இன்கால் மெசேஜ் போகிறோம். ஜெயகரன் கருணாகரன், அருமையான உரை, வாழ்த்துக்கள். ஏமாலியா கோமாலியா இரண்டையும் நன்கு அலசி
ஆராய்ந்து என்றுமே ஏமாளியாக இருக்கிறார்கள். சில சமயங்களில் கோமாளியாக இருப்பது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறும் என்று பேசி வாழ்த்துக்கள் டாக்டர் ஜெயகரன், பல் மருத்துவர், காஞ்சிபுரம். நாகோலி நவநீத கிருஷ்ணன் மேம், குட் மார்னிங் நட்புலரி. முதல் நாள் எக்ஸலன்ட் செஷன், சூப்பர், வாழ்க வளமுடன். சிவசங்கரி மேம், குட் மார்னிங் நட்புலரி, எக்ஸலன்ட் செஷன் ஆண்டனி சார், வாழ்த்துக்கள். மேஜர் நாராயண் சார், கிரேட் செஷன் ஆன் டேக்கிங் திங்ஸ் இன் அவர் ஸ்ட்ரைட். இன்கால் மெசேஜ் முடிச்சிட்டோம். வேற யாராவது பின்னூட்டம் தரனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், இல்லைன்னா ஏற்புரைக்கு போறோம். ஓகே சார், உங்களுடைய ஏற்புரை இதுன்னு தரலாம் சார். தேங்க்யூ சார். முதல்ல பின்னூட்டம் கொடுத்த இத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பின்னூட்டம் கொடுக்கும்போதும் வெங்கட்ராமன் சார் பேசும்போது சொன்னாங்க, நான் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணேன், அந்த உதவி பண்ணவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறது. ஆணினுடைய மனது அப்படிதான். யாருக்கெல்லாம் நம்ம உதவி பண்றோமோ, உதவி பண்ணும்போது நம்முடைய உலகம் அப்படிங்கிறது கொண்டாட்டமானதாக மாறும். அதே மாதிரி பெண் அப்படிங்கிறவங்க அவங்க இன்னும் இன்னும் கொண்டாடப்படுவதை விரும்புவார்கள். வீட்டுக்கு வந்ததும் மேடம் சொன்னாங்க இல்லையா, சாப்பிட்டியா, உட்காந்தியா, படிச்சியா, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறது, அவங்கள கொண்டாடுவது, அன்போடு கொண்டாடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கான வாழ்க்கையை இன்னும் கொண்டாட்டமாக மாற்றும். இப்போ அந்த சார் தாமோதரன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு வீட்டுக்குள்ள வெளியே தான் இன்ஸ்பெக்டர், உள்ள வரும்போது அதை கலத்தி வச்சுட்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பொசிஷன்ஸ்ல இருப்போம். பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனது வந்து அங்கேதான் லைத்து இருக்கும். நான் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அதிகாரி, எனக்கு கீழே நான் சொன்னா எடுத்து வைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, நான் சொல்றதை கேட்கறதுக்கு இம்மிடியா எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. நான் வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னா உன்னால கேட்க முடியாதா அப்படின்னு. அப்ப இப்படி நினைச்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை அவ்வளவுதான். அந்த நேரத்துல அந்த முகமூடிய அங்கேயே கலத்தி வச்சுட்டு அடுத்த கோமாளி முகமூடிய போட்டுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் வீட்டுல மகிழ்ச்சி. நான் சொன்ன அந்த கருத்தை அப்படியே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் அதை புரிந்து கொண்டீர்கள். அதுக்கே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் அன்டச்சபிள் தான். ஒருவேளை அது எந்த பக்கம் வேணாலும் போகும். திருப்பி நம்மளே கேள்வி கேட்கலாம், என்ன திருமண உறவெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் வாட் ஐ ஹவ் கன்வேட் இஸ் கிளியர்லி கன்வேட். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அருணகிரி சார் ஒவ்வொரு பின்னூட்டத்திற்கு பின்னாலும் நீங்க கொடுக்கிற அந்த 2 வரி வார்த்தைகள், 3 வரி வார்த்தைகள் அப்படிங்கிறது அற்புதமா உற்சாகத்தை இன்னும் இன்னும் தூண்டுவதாக இருக்கிறது. பொதுவாகவே நற்புலரிக்கு மீண்டும் வர தோன்றுவதே உங்களை மாதிரியான உற்சாகமான, காலையிலேயே இத்தனை ஆர்வமாகவும் பங்கேற்று பின்னூட்டங்களை வழங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய குணங்களும் தான். இது தொடர்ந்து எப்போதுமே இன்னும் இந்த தளத்தில் பயணிக்க வைக்கும். பங்கு பெற்ற அனைவருக்குமே நன்றி. அருணகிரின் சாருக்கு சிறப்பான நன்றிகள், சிறப்பான பின்னூட்டம். நன்றி சார். நன்றி சார், அழகான பின்னூட்டம், ஏற்புரை. ஸோ எல்லா பின்னூட்டத்தையும் தொகுத்தீங்க. ஸோ நீங்கள் வந்து சொன்னதை நாங்கள் இப்படி சுருக்கமாக புரிஞ்சுக்கிறோம். வெளியில் டேஷ், வீட்டில் டேஷ், அப்படி இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிவகணி மேம் வந்து மெசேஜில் கொடுத்துருக்காங்க, செஷன் வாஸ் வெரி வைப்ரண்ட்டு, அருமை, இனிதான ஒரு இந்த நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி.
எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, நன்றி சார், மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.